இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு பலியினில் இணைந்திடுவோம். தன்னை காக்கும் இமை போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. உதவிடும் கரம் இணைந்தார் இந்த உலகினில் வறுமை இல்லை, உறவுகள் பகிர்ந்து விட்டார். இந்த மனதிலும் சோர்வும் இல்லை, ஒன்று கூடுவோம் நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம் நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துறையின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, these masses are for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக. லேவிய நூல் 19:18. உனக்கு அடுத்திருப்பவர் யார்? உனக்கு அயலான் யார்? ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன். தேவையில் இருப்பவன் என் நண்பன், வறுமையில் இருப்பவன் என் நண்பன், துன்பத்தில் இருப்பவன் என் நண்பன், நோயில் வாடுபவன் என் நண்பன் என்று நமக்கு அயலான் யார், யார் யார் எல்லாம் தேவையில் உதவியில் இருக்கின்றார்களோ அவர்கள் நம் நண்பர்கள். அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சொல்லி இன்றைய இறைவாசங்கள் நமக்கு அழைப்பு எடுக்கின்றன. எனவே ஒவ்வொரு சகோதரன் மீதும் நாம் உண்மையான அன்பும் அக்கறையும் கொள்ள
வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தாழ்ந்தோர் வையோருடைய மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளேன். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பள்ளி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்த ஆட்சி என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார், மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்தார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் 5 அறிவையும் பயன்படுத்தி உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6ஆவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கையை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள்
அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாய் இருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 103. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் நமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் தமது உருவத்தை அறிவார். தாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்தும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தீனீர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில்
சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினார். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர் மீது வைத்து ஆசீர் வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன் என்ற ஒரு கிறிஸ்தவ பாடல். ஜப்பானியர்கள் இயல்பிலேயே பிறநலம் கொண்டவர்கள், அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர்கள். இவர்கள் ஏன் பிறர் நலில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள், அடுத்தவர் நலில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு தாயானவள் தெருவிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் மடியிலே வைத்து கொண்டு சோறு ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே வெளியில் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கின்றது. அதை உற்று பார்த்தால் எதிரி நாட்டவர்கள் ஜப்பான் நாட்டின் மீது படையெடுத்து எதிரிலே தென்பவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கையிலே வாளோடும் ஈட்டியோடும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு வாளோடும் ஈட்டியோடும் வந்து அவர்களை பார்த்து தெருவிலே இருந்த மக்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்குமிங்குமாக சிதறுண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை அந்த தெருவிலே தன்னுடைய மடியிலே அமர்ந்து 2 குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்த அந்த தாயானவள் பார்க்கிறாள். இப்பொழுது நான் என்னுடைய இந்த 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஓடினால் வேகமாக ஓட முடியாது. அவ்வாறு ஓட முடியாத தருணத்திலே நாங்கள் மூவரும் இவர்களுடைய வாளுக்கு இரையாகி மடிந்து போய்விடுவோம். என்ன செய்யலாம் என்று ஒருடம் யோசிக்கின்றால், உடனே தன்னுடைய இடதுபுறத்தில் இருக்கின்ற குழந்தையை விட்டுவிட்டு வலதுபுறத்தில் இருந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக ஓடுகிறாள். அவள் வேகமாக ஓடி மறைந்ததுதான் தாமதம். அவள் ஓடி அந்த தெரு முனையிலே மறைவதற்கும் இந்த படை வீரர்கள் வருவதற்கும் சரியாக இருந்தது. அவர்கள் அங்கே நின்று அந்த ஒரு குழந்தையை வெட்டி சாய்த்து விட்டு பறந்தனர். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பெரியவர் தன்னுடைய வீட்டினுடைய ஜன்னல் வழியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பெரியவர் சொல்கிறார் இந்த தாயை பார்த்து, ஏம்மா, எப்படி ஒரு தாயானவள் பெற்ற தன்னுடைய குழந்தையில் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி பாகுபாடு பார்க்கலாம். இப்பொழுது ஒரு குழந்தை உயிர் போய்விட்டதே,
நீ 2 குழந்தையையும் தூக்கி கொண்டு ஓடியிருக்கலாமே என்று அந்த பெரியவர் அந்த ஜப்பானிய தாயை பார்த்து கேட்கின்றார். அவர் கேட்ட கேள்விக்கு அமைதியாக நின்று கொண்ட தாயானவள் சொல்லுகிறாள், ஐயா, நீங்கள் கேட்பது உண்மைதான், வாஸ்தவம்தான். ஒருவேளை நான் இந்த 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஓடி இருந்தால் வேகமாக ஓடி இருக்க முடியாது, நாங்கள் மூவரும் மடிந்து போயிருப்போம். அதனால்தான் நான் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினேன். இப்பொழுது இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஐயா, அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதோ நான் தூக்கி கொண்டு ஓடினேனே, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல, இது பக்கத்து வீட்டு தாயினுடைய குழந்தை. அந்த பக்கத்து வீட்டு தாயானவள் அவளுடைய குழந்தை என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு வீட்டு வேலைக்கு சென்று விட்டாள். எனவே அவள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த குழந்தையை நான் எப்படி என் விருப்பப்படி இந்த அந்நியர்களிடம் ஒப்படைக்க முடியும்? அதனால்தான் என்னிடம் அடைக்கலம் கொடுத்த இந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினேன், அவளுடைய குழந்தையை காப்பாற்று என்று சொன்னாலாம். இதை கேட்ட அந்த பெரியவர் மலைத்து போனார். அதனால்தான் ஜப்பானியர்கள் இயல்பிலேயே பிறநலம் கொண்டவர்கள், அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்பதற்காக இந்த நிகழ்வானது ஜப்பானியர்களுடைய பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இயல்பிலேயே அவர்கள் இந்த நிகழ்வை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய நண்பன். வறுமையில் இருப்பவனுடைய நண்பன், துயரத்தில் இருப்பவனுடைய நண்பன், துன்பத்தில் இருப்பவனுடைய நண்பன், தேவையில் இருப்பவனுடைய நண்பன், நோயால் வாடுபவன் என்னுடைய நண்பன் என்பதை இன்றைய முதல் வாசகம், கடவுள் 5 அறிவு, 6வது அறிவுத்திறன், 7வது அந்த பகுத்தறிவு திறனை மனிதனுக்கு கொடுத்து எல்லா வகை தீமைகளை குறித்தும் கவனமாயிருங்கள் என்று எச்சரித்துவிட்டு அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். அடுத்திருப்பவர்கள் யார்? லேவியர் 19:18, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. எனக்கு அடுத்திருப்பவர் யார்? என் அயலான். ஆனால் என் அயலான் யார் என்று யூதர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்களுடைய இனத்தவர்களை மட்டுமே அயலானாக நினைத்தார்கள். ஆனால் புறவினத்தாரை அவர்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. எனவே அடுத்திருப்பவர்கள் யார் என்பவர்கள் தேவையில் இருப்பவர்கள். நல்ல சமாரியன் உவமையை பற்றி நமக்கு தெரியும். தேவையிலே இருப்பவர்கள், நம்முடைய உதவியை நாடுகின்றவர்கள், அல்லது நம்மீது சார்ந்திருப்பவர்கள். நம்மீது சார்ந்திருக்கின்ற இவர்களுக்கு நாம் உதவ வேண்டும், இவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. இதையே இன்றைய நற்செய்தியும் நமக்கு சற்று ஆழமாக எடுத்துச் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அந்த ஆழமாக எடுத்துச் சொல்வதிலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், யார் இந்த அடுத்திருப்பவர்? இந்த அடுத்திருப்பவர்கள், மனநிலையில இருப்பவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்வோர் அதற்குள் நுழைய மாட்டார். இப்போ யார் யாரெல்லாம் இறையரசனுடைய அரசிலே நுழைய வேண்டும், யார் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்றால், குழந்தைகளை அவர்கள் தடுத்த பொழுது சிறுபிள்ளைகளிடத்திலே வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். யூத பெண்களிடத்திலே இந்த வழக்கம் இருந்தது. குழந்தைகளுடைய பிறந்த நாள் அன்று
தங்களுடைய குழந்தைகளை ரப்பிக்களிடத்திலே ஆசீர் பெறுவதற்காக அழைத்து செல்வார்கள். அப்பொழுது அந்த ரப்பிக்கள் அந்த குழந்தைகள் மீது வைத்து ஆசி வழங்குவார்கள். அல்லது குழந்தைகள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, குழந்தை இயேசு 12 வயசில் காணாமல் போகிறார். அதுக்கப்புறம் நம்ம 30 வயசு தான் அவரை பார்க்குறோம். மீதி 18 ஆண்டுகள் இயேசு இந்த நாசரத்தில் தான் இருக்கிறார். எனவே அவர் குழந்தையாக இருந்த பொழுதும் சரி, அந்த தாய்மார்கள் இயேசுவினிடத்திலே வந்து தங்களுடைய குழந்தைகள் சோர்வாக இருக்கின்ற போது, நோயோடு இருக்கின்ற பொழுது குழந்தையை கையை பிடிச்சி அவர்கள் குழந்தையின் மீது வைப்பார்களாம். அந்த குழந்தை நலம் பெற்றார்கள். எனவே குழந்தை பருவத்திலேயே குழந்தை இயேசு, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அந்த தாய்மார்கள் அறிகின்ற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு அருளை ஆசிரியை கொடுத்திருக்கிறார் என்பது விவிலியத்திலே சொல்லப்பட்ட தொன்மம். அதனால தான் அந்த நாசரேத்து பகிர்ந்த எல்லோரும் குழந்தைகளிடத்திலே இயேசுவை தன்னுடைய குழந்தை தொட வைப்பதற்காக அழைத்து வந்தார்கள். அந்த ஒரு மனநிலையோடு தான் இந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை கொண்டு வரணும். ஆனால் சீடர்கள் தடுக்கின்றார்கள். காரணம் என்னென்னா, இயேசு கொஞ்சம் நேரத்தில் அவர் கல்வாரிக்கு போக போகிறாரு, பயங்கரமான டென்ஷனான சூழ்நிலை, பாடுபட போகிறார். அதனால் இயேசுவர்கள் பாதுகாக்கின்றார்கள். அப்போ இயேசுவினுடைய மனநிலையை நாம் பார்க்க வேண்டும். இயேசுனுடைய மனநிலை என்றால், இன்னும் ஒரு சில நாட்டில் அவர் பால் ஏற்கப் போகின்றார், நமக்காக உயிர்விடப் போகின்றார். இவ்வளவு பெரிய அந்த கல்வாரி காட்சி அவரிடத்தில் நிலையாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே, இந்த டென்ஷனான நேரத்தில் குழந்தைகளை கொண்டு வருகின்ற போது அதை பார்த்த சீடர்கள் தடுக்கின்றார்கள். அப்போ இயேசு, தடுக்காதீங்க, இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டான உறுதியாக உள்ள சொல்கிறேன். ஒரு குழந்தையை போல், ஒரு குழந்தை மனநிலையை போல் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களால் இறையாட்சிக்கு நுழைய முடியாது. அப்போ குழந்தையினுடைய மனநிலை என்னன்னா, குழந்தை அதனுடைய குணம், இயல்பு குணம், த ஹியூமிலிட்டி, இந்த தாழ்ச்சி, அதுக்கு எல்லாரும் ஒன்றா தான் தெரிவாங்க. ஆணவம் இருக்காது, தற்பெருமை இருக்காது. என்னிடத்திலே அது இயல்பாக பழகுகின்ற அந்த ஒரு எண்ணம், பெரியவர் சிறியவர் என்று பாகுபாடு பார்க்காத ஒரு எண்ணம். அதுதான் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு பெரிய மனிதர் போய் கொண்டு வந்தாராம். இப்போ ஒரு குழந்தை அவரை கூப்பிட்டு தன்னுடைய காலில் உள்ள அந்த ஷூவை கட்ட சொன்னிச்சான். ஏன்னா அது அவ்வளோ பெரிய மனிதர் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது. பாகுபாடு பற்ற ஒரு எளிமையான மனநிலை, த ஹியூமிலிட்டி ஆஃப் த சைல்டு. இரண்டாவது, த சைல்ட்ஸ் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆனால் வழக்கமாக குழந்தைகள் வந்து கீழ்ப்படியாது, அது இயல்பானது. என்ன சொல்கிறவங்க மிரட்டி பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் பெற்றோர் கீழ்ப்படுகின்ற பொழுது அந்த கீழ்ப்படுகின்ற மனநிலை என்னவென்றால், தனக்கென்று இல்லாத ஒரு அந்த ப்ரைடு இல்லாத ஒரு மனநிலை. மூன்றாவது தான் ரொம்ப முக்கியமானது, தட் இஸ் கால்ட் த சைல்ட் ட்ரஸ்ட், குழந்தைகளுடைய நம்பிக்கை. குழந்தைகளுடைய நம்பிக்கை, இந்த இடத்துல தான் நாம் அந்த அடுத்திருப்பவர்களுடைய மனநிலையை நாம் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை போல் நாம் இருக்கின்ற பொழுது, இப்போ யார் யார் எல்லாம் குழந்தை மனநிலை கொண்டிருக்கின்றார்களோ, தாழ்ச்சியோடு இருக்கின்றார்களோ, கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றார்களோ, அவர்களுக்கு கடவுளுடைய அரசு உரியது. அப்போ இந்த குழந்தைகளுடைய நம்பிக்கை போன்ற மனநிலை யாருக்கு இருக்கிறது என்பதை சிந்திக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த குழந்தைகளுடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த குழந்தைகள் எப்பொழுதுமே இட் இஸ் இன் த சைல்ட்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, பெரியவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை. தன்னுடைய அப்பா எப்போவுமே நல்லவர், எங்கள் அம்மா எப்போவுமே நல்லவங்க, எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக தான் செய்வாங்க, அவங்க நல்லது தான் எனக்கு செய்வாங்க, எனக்கு எப்போதுமே அவர்கள் நல்லவற்றைத்தான் கொடுப்பார்கள் என்ற அந்த மனநிலை. எனவே நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலை, இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, இறைவனுக்கு செவிமடுப்பது, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வது. அப்போ நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும், பெற்றோரை சார்ந்து குழந்தை வாழ்வதைப் போல. இத்தகைய மனநிலையில் இருக்கின்றவர்கள் இறையாட்சிக்கு உரியவர்கள். அடுத்தது, அந்த குழந்தையினுடைய கான்ஃபிடென்ஸ் இன் அதர் பீப்புள். மற்றவர்களிடத்திலே அந்த குழந்தைகள் கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலை, எல்லாரையுமே அது ஒன்றா தான் பார்க்கும். ஸ்மைல் பண்ணும், தெரியாதவங்க, அந்நியர்கள், புதுசாக பார்க்குறவங்க, அவர்களிடத்திலே இந்த குழந்தைக்கு பிரித்து பார்க்க தெரியாது. அப்போ அவர்களிடத்திலே அந்த குழந்தை வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை, அவர்களை சந்தேகிக்காத அந்த நம்பிக்கை,
அல்லது அவர்களிடத்திலே ஆபத்து இருக்கிறது என்பதை உணராத அந்த மனநிலை எண்ணம், அந்த மனநிலை நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய அரசுக்கு உரியவர்கள். அடுத்தது, குழந்தைகளுக்கு ஷார்ட் மெமரி, அந்த ஞாபக சக்தி எப்படின்னா, அந்த குழந்தைகள் யாரையுமே வெறுப்பாக பார்க்காது. ஏதாவது ஒரு தப்போ சண்டை போட்டால் கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடும். மீண்டும் அவர்களிடத்திலே, அதாவது கிரட்ஜஸ் வச்சுக்கிட்டு, வன்மம் வச்சுக்கிட்டு, வைராக்கியம் வைத்து கொண்டு அவர்களிடத்திலே பழகுகின்ற அந்த பழக்கம் அந்த குழந்தைகளிடத்திலே இருக்காது. இத்தகைய மனநிலையில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறையரசு உரியது. அப்போ இவர்கள் யார் என்றால், தங்களுக்குள் இல்லாமல் சார்ந்து வாழ்கின்றார்கள். குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்வதைப் போல இவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தங்களை படைத்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இவர்கள் தேவையில் இருக்கின்றதுனாலே இவர்கள் இறையாட்சிக்கு உரியவர்கள். அப்போ இந்த தேவையில் இருப்புகின்றவர்களை, துன்பத்தில் இருக்கின்றவர்களை, உதவி தேடி வருகின்றவர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது நாம் அந்த கடவுளுடைய அரசுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய அயலான் யார், எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்றால், யார் யாரெல்லாம் உதவிகளை தேடி இருக்கின்றார்களோ. இப்போ அந்த தாய்க்கு தன்னுடைய பெற்ற குழந்தையை விட அயலானாக இருந்தது பக்கத்து வீட்டு அம்மா. அந்த தாயானவள் தன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போன அந்த குழந்தை, அந்த குழந்தையை அவள் காப்பாற்றினாள். எனவே நம்மை சார்ந்திருப்பவர்களை ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் எனக்கு அடுத்திருப்பவன், ஒவ்வொரு மனிதனும் என் அயலான் என்று நாம் எண்ணி எண்ணம் கொண்டு எல்லோரையும் நம்முடைய பிள்ளைகளாக, எல்லோரையும் நம்முடைய சமூகமாக நினைத்து ஒரே குடும்பமாக நாம் பழகின்ற பொழுது நாம் எல்லோரும் இறையாட்சிக்குரியவர்கள். இந்த இறையாட்சிக்குள் நாம் நுழைய வேண்டுமென்றால் நாம் அனைவரும் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நாம் குழந்தைகளாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள். நம்மை அரவணைக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். எல்லோரையும் நம்முடைய நண்பர்களாக, நம் சகோதரர்களாக ஏற்க நாம் தயாராக இருக்கின்றோமா? இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நோயிடை காற்றினை கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய குடிதமான பலி எல்லாம் தந்தை கிடையாததாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலி நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியானின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் லலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றிலே திரண்டு நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் பெருமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதோ. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இது மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை மூக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்ற ஊழியம் புரிய தகுதிரணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மூக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமொழி திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்பந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது திரு அவையை வருடடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. ஆற்றினைந்த மடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதும் என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியிலும் அது ஆட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சும நலமுடன் பணியாற்ற இறைவாவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படைத்தை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part to faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். In silence, let us pray for our personal intentions before the Lord.
குறிப்பாக நம்முடைய திருத்தந்தைக்காக அவர் பூரண சுகம் பெற்று விரைவில் இல்லம் திரும்ப மன்றாடுவோம். Let us pray in a special way for our Holy Father so that he may a speedy recovery and to return to his normal activities. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாடு கனிபாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் புடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சொந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கிலாசனோடு நடக்க வைத்ததை போல இவர்களையும் இழந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Vilangan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. விடிய காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரியே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரியே. விடிய காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. கன்னிமையில் விண்ணவனை பெற்றெடுத்தாய் விடிந்ததே. மரியே வாழி, கண்மணியாம் அம்மகனை கொடுத்தாய் விடிந்ததே. மரியே வாழி. கன்னிமையில் விண்ணவனை பெற்றெடுத்தாய் விடிந்ததே. கண்மணியாம் அம்மகனை கொடுத்தாய் விடிந்ததே. தண்ணீரை ரசமாக்க ஜெபித்தார், கல்யாணம் நடந்தேற செய்தார்.
மரியே வாழ்க, மரியே வாழ்க, வாழிய வாழியவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, வாழிய வாழியவே. விடிய காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. வேளாங்கண்ணி